பார்க்க முடியாது. அவ்வளவு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால ஜமியத்து தாவத் இஸ்லாமியா நீங்க விளங்கிக்கிறனும். அது நாடு பூரா பிரான்ச் இருக்குன்னு விட்டுட்டாரு, பேசாம 3 தான் சொன்னாரு, 3க்கு மேல கிடையாது. பேருக்கு என்ன ஆமீர் உமரிங்கிறவரை ரப்பர் ஸ்டாம்புக்கு தலைவரா போட்டாங்க. இந்த மதனி மத தவிர மத்தவங்க இருக்கணும். அவர் ரப்பர் ஸ்டாம்பு தானே தவிர பேருக்கு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி வேற ஒருவரும் மதனிகளை தவிர அதில் இருக்க முடியாது. வரவு செலவுக்காக உள்ள ஒரு ஐயக்கம். அது வெளிநாட்டில் வாங்கி நோட்டீஸ் அடிச்சுட்டு அதுக்கு ஒரு கணக்கு காட்டுவாங்க. இவங்க காட்டுற கணக்கு ஏத்துக்கிட்டு பணம் கொடுப்பான். அதுக்காக வேண்டி பணம் வாங்குறது இங்க உள்ள செயல்பாடுகளை காசாக்குறதுக்குள்ள அமைப்பு. இதை நீங்க விளங்கிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அதன் மூலமா தான் அந்த புக்களை எல்லாம் காட்டுறாங்க. இன்னும் சொல்றேன், அதையும் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப தௌஹீத முதல் விஷயம் என்னன்னா, நான் தான் அறிமுகப்படுத்தினேன், நாங்க தான் அவருக்கு மேடை ஏத்தணும்ன்றது இருக்குல்ல. இந்த மாதிரி நான் என்னுடைய 20 வருஷ காலத்துல நான் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. ஒரு தௌஹீத்வாதி கலகல்ல. ஒரு தௌஹீத்வாதிக்கு இப்ப நான் தான் அதெல்லாம் பண்ணினேன், நான் தான் இதையெல்லாம் பண்ணினேன்னு சொல்றதே இல்ல. பல விஷயங்கள்ல நம்ம அறிமுகப்படுத்தினாலு, நம்ம இது பண்ணாலு, இப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் இவர்கள் வழியில வந்துகிட்டு இருக்கு. இது இப்ப ரிக்கார்ட வெளியிட்டு மறுப்ப வெளியிடக்கூடிய என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யாரை ஜம்மியத்து தாவத் இஸ்லாமியா அறிமுகப்படுத்தியதோ நான் தான் முதல்ல இருந்தோம், இல்லைன்னா இவர் யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி, அதாவது மூல கர்த்தா நான் தான் ஒரு பெருமை கொண்டாடுறாரு. பெருமை கொண்டாடுபவர்களுக்கு என்ன இருக்குன்னு எல்லாம் பயந்து கொள்ளணும். இதெல்லாம் தப்பான விஷயம். அதே நேரத்தில் அவர்கள் அதை சொல்லிட்ட காரணத்தினால நாங்க அவர்கள்லாம் அந்த மதீனாவுல சம்பளம் வர்றதுக்காக தௌஹீத் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்படியான தொடர்புலாம் கிடையாது. சம்பளத்துக்காக வேண்டி கணக்கு காட்டுறதுக்கு ஏதாவது சொல்லணுங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கட்டத்தில் நாங்க அடி வாங்கி உத வாங்கி சங்கரமந்தல்ல அடி வாங்கிட்டு தௌஹீத் சொன்னோம். உலமாக்கல் சபை மாநாட்டில் போய்கிட்டு அவுலியாக்களின் மாநாடுன்னு போட்டாங்க, தஞ்சாவூர் வலிமார்கள் மாநாடுன்னு. அதுல போய்கிட்டு அடி வாங்காத குறையாக, நேருக்கு நேரை சட்டை பிடிக்காத குறையாக சபீர் அகலியெல்லாம் கேள்வி கேட்டு வந்தோம். அதுல உள்ள தப்பான கருத்துக்களை விமர்சிச்சு நாடகம் அரங்கேறியதுன்னு போட்டோம். உலமாக்கள் எல்லாம் கூடி என்னை மதரசாவில் நீக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நாகூர்ல, திருக்கலாச்சேரியில, காரைக்கால்ல, தஞ்சாவூர்ல, இன்னும் தமிழக திருவாடுதுறையில உரிய சமூக நல பேரவைன்னு ஒரு அமைப்பையும் முன்னாடி உருவாக்கி அதன் பேர்ல மாநாடு, மயிலாடுதுறையில, இப்படி எக்கச்சக்கமான அந்த பகுதிகளில் நிறைய பணிகள் இவங்க எல்லாம் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளை கேள்விப்பட்டு அவர் கூட்டு போய் பேச வைக்கிறாருன்னு சொன்னா நம்ம செயல்படாட்டி கூப்பிட முடியாது. தெரியாது. கேள்விப்பட்டு அப்துல் ரவுப் மூலமா கேள்விப்பட்டு ஒத்துக்கிறாரு, கூட்டு போனாரு. வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறேன், இவங்க தௌஹீது லட்சணம் மூணுத மட்டும் பேசுறாதீங்க. யார் சொல்றா? கமாலுதீன் என்கிட்ட சொல்றாரு, மூணுத பேசுறாதீங்க. நாகர்கோயில்ல எனக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. எதை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களோ தீவிரமா ஊருக்கு அதான் பேசுவேன். ஒரு இடத்துக்கு பேச, ஆமா, எந்த ஊருக்கு நான் போனாலும் நான் ஒரு தலைப்புல போவேன். இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடாதீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவேன். அதுதான் சொல்லுவேன். அது எனக்கு நான் ஒரு கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்ல ஒரு இஸ்லாமிய பிடிப்புலாம் அப்படிதான் வரணும். அப்ப மூணுத பேசாதீங்கன்னு சரத்து போட்டார். அவ்வளவு தௌஹீதாளுங்க தெரியாது. அப்ப சரத்து போட்டோம். அப்ப இதான் நீங்க பேச வேண்டிய விஷயம் என்று சொல்லி நான் பேசிட்டு வந்த உடனே அதனால பெரிய தகராறு கலாட்டா இவர் பள்ளியெல்லாம் அடிக்க போய் பல பிரச்சனை வந்த பிறகு நான் தான் காரணங்கிற அளவுக்கு அதுல பேசப்பட்டுச்சு. தௌஹீத் சொன்ன என்ன தௌஹீத் சொல்லிருப்பாங்கன்னு விளங்கிக்கணும் நீங்க. என்ன தௌஹீத சொல்லி இருந்தா மௌலுது தவறு என்பதை அப்பதான் முதல்ல சொல்லப்படுது. மூலத தவறு என்று என்னை சொல்லக்கூடாது தடுத்தார்கள், நிபந்தனை போட்டார்கள் என்று சொன்னா நான் அதை மீறி போய் பேசிட்டு வந்திருக்கேன்னா என்ன மாதிரி தௌஹீத் இந்த மக்கள்கிட்ட வைக்கப்பட்டிருக்கும். ஆனா குறிப்பா கமாலுதீன் சொன்னார், அவரே சருத்து போட்டார். பேசிட்டு வந்த பிறகு என்னை கண்டித்தார்கள். அந்த கூட்டம் அப்படி பேருமானு, நீங்க இதை இந்த இடத்துல பேசிட்டு கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிரும், மூணு வேத மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இதை பேசிருக்க கூடாது என்று சொன்னார்கள். அப்ப அல்லா சாட்சி நாங்க மக்கள் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க. நீங்க போய் விசாரிச்சு யாரும் எனக்கு பேர்கள்லாம் ஞாபகம் இல்ல. ஆதி காலத்துல போகும்போது எந்த முகமும் நினைவு இல்ல. இதை கேட்டு விட்டு எனக்கு தெரியும் அவர்களா சாட்சி சொல்ல வந்தா கூட நீங்க கேட்டுக்கலாம், எனக்கு சொல்ல முடியாது. இது உண்மையான ஒரு விஷயம். அதுக்கடுத்து சில நூல்கள், அதாவது மனிதர்கள் நீங்க எழுதின நூல், நான் எழுதின நூல், நீங்க உங்க பேச்சு, என் பேச்சு, எல்லாரும் பேச்சியும் தான் மக்களை சென்றடைய ஒரு காரணம் அமைஞ்சிருக்கு. இது ஒருவர் மட்டும் இதுக்கு யாருமே உரிமை கொண்டாட முடியாது, கூடுதல் உரிமை கூட நம்ம கொண்டாட முடியாது. ஆனா எவ்வளவோ இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு எத்தனையோ சகோதரர்கள் நூல்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் 4 புஸ்தகத்தை காட்டி இதுலதான் தௌஹீத் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுனால அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சூழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். என்ன சொல்லணும்னு கேட்டா, சவுதி அரேபியாவுல முகமது அப்துல் வஹாப், இப்னு தைமியா, இந்த 2 பேருடைய நூல்களை வேற மொழியில நீங்க மொழிபெயர்த்தீங்க என்று சொன்னா பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அவன் தருகிறான். ஓசியாக கொடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி தர்றான். நம்ம சொல்ற பிரிண்ட் கணக்கு தான். நம்ம மொழிபெயர்ப்புக்கு நம்மளா ஒரு தொகை நிர்ணயிச்சுக்க வேண்டியதான். ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்தா ஒரு 5 லட்சம் ரூபாய் தூக்குனாப்புல எனக்கு கிடைக்கும்.
பிளஸ் வித்தா அதுல வேற காசு கிடைக்கும். ஃப்ரீயா கொடுத்தாலும் அடிக்கிறதுல நம்ம பேப்பருக்கு நம்ம கொடுக்கிற கணக்கு தான், அவன் நாட்டுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி வசீலா தெரிவதின் தெளிவான சட்டங்கள் செய்த முதனி போட்டார, அதுல அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? இவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில், மக்களுக்கு எளிமையா சொல்ற நேரத்தில் ஒரு தலைவாணி மாதிரி புஸ்தகம் மக்களுக்கு விளங்குமாது விளங்காத ஒரு நடையில போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? அதை நான் விமர்சிக்கிறது சொல்ல மாட்டேன், அதையே ஒரு சாதனையா சொல்லித்தான் காட்டுவேன். அப்ப முகமது நீ எவ்வளவோ தௌஹீத பத்தி குர்ஆனுடைய வசனங்கள் தொகுத்து நீ போடலாம். முகமது பின் அப்துல்லாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு வரலாறு போடு. நீ முகமது பின் அப்துல்லா போட மாட்டேன், முகமது அப்துல் வஹாப் போடுவீங்களா? ஏன் முகமது அப்துல் வஹாப் போட்டா காசு கிடைக்கும், இப்னு தைமியா போட்டா காசு கிடைக்கும். அப்ப அந்த நூல்களை மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு காசு, அது இலவசமா வெளியிடறதுக்கு ஒரு காசு, பிரிண்டிங் கணக்கு காட்டுறதுல ஒரு காசு, இதுக்காக வேண்டி நீங்க அந்த 4 நூலையும் தூக்கி காட்டினீங்களே தவிர அதை படிச்சு தான் வந்தானா? அந்த நூல்களை படிச்சுட்டு தான் மக்கள் கூட்டம் கூட்டமா நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க வேணா ஒரு என்ட்ரி இடங்கள இந்த நூல் தெரியுமாண்டு கேளுங்களேன். எனக்கே முதல்ல தெரியாது, காட்டிதான் தெரியும். அப்ப இதனால நீங்க என்ன செய்யணும், இதை நீங்க விளங்கிக்கணும். 20,000 காப்பி வச்சு இது பண்ணாங்க. இதன் எந்த அளவுக்குன்னா, இதன் பிறகுதான் தௌஹீத் என்றால் என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொண்டார். இதே வாசகம் சொல்றாரு. இதன் புஸ்தகத்தை வெளியிட்ட பிறகுதான் தௌஹீத் என்றால் என்ன என்பதையே மக்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த ஆணவம் இஸ்லாத்துக்கு உகந்தது இல்லை. நான் தான் அறிமுகப்படுத்தினேன், என் புஸ்தகத்தை படிச்சுதான் வந்தாங்க. அதுக்கு தகுதியானவர்கள் சொன்னா கூட அது அல்லாஹ் மன்னிப்பான். அதுக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாதவர்கள், காரணம் இல்லாதவர்கள் சொல்வார்களே, ஆனால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் சொல்ல போனா நான் கேட்கிறேன், இவர்கள் ஆதி காலத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல, காயல் பட்டணத்தில் நான் தான் குத்துபியத்துன்னு ஒரு ஆள் ஓதுறார். அவர் ஜலீல் மைதீன் அவர் தலைமையில யா முஹைதீன் உட்கார்ந்து இருட்டில் திக்கு நடத்துவாங்க 1000 தடவை. இது காயல்பட்டினம் முழுவதும் இருந்தது, தமிழகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக அங்கங்க நோட்டீஸ்கள் போட்டாங்க. இவர்களும் இருட்டில் இருந்து நோட்டீஸ் எல்லாம் போட்டாங்க. அதையும் மறுக்க முடியாது. அவங்க ஒரு சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க பல வருடங்களாக. என்ன சவால் தெரியுமா? நாங்க சொல்றது பொய்யா இருந்தா எங்களோட முபாஹலாவுக்கு தயாரா சவால் விட்டாங்க. இந்த சவாலுக்கு கமாலுதீன் மதனி போட்டது இருட்டு திக்கர் கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் தான் போட்டாரு. அந்த சவால் அன்னைக்கு ஏத்துறதா நிலைமை வரவே போயிருக்கும். நான் தான் செயல்படுறேன்டா, நீ பொண்டாட்டி புள்ளல் கூட்டிட்டு போய் நீ போயிருக்க வேண்டியதானே. எங்களுக்கு நாங்க என்ன கேள்விப்பட்டோமோ அன்னைக்கு அந்த முபாஹலா சவால் நீங்க சங்கரமந்தல் இருக்கிற காலத்துல நான் தான் அதுக்கு தந்திலாம் கொடுத்தீங்க. அப்ப முபாஹலாக்கா வேண்டி 4 நாள் பிள்ளைகளை போனா அது எங்க குராபிகள் அவங்களை தடுத்து வரவிடாம ஆக்கிடுவானுங்கிறதுக்காக வருகிறேன்னு சொல்லாம அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்து புக் ரெடின்னு தந்தி அனுப்புவோம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தீங்க வர்றோங்கிற தகவலை. அப்ப நானும் என் மனைவி அப்பதான் பிரசவிச்சு 4 நாள் குழந்தை, என் மனைவி மக்களோட காயல்பட்டினம் போய் 4 நாள் பிள்ளையோட அவளையும் கூட்டிட்டு போய், அப்ப நாங்க சொல்றது பொய்யா இருந்தா அல்லாஹ்வுடைய லானத்து எங்க மீது வரட்டும், நீங்க சொல்றது பொய்யா இருந்தா வரட்டும்னு சொல்லி அன்னைக்கு நம்ம இது பெருமைக்கு நான் சொல்ல வரல, இதான் அல்லாஹ்வுக்காக செஞ்ச விஷயங்கள். இப்ப இது நீ ஏன் செய்யலங்கிறது தான் கேட்க வரேன். இதை நான் எது கேட்கிறேன்னா, இல்ல நீ தான் ஆதியில இருந்து நீ தானப்பா முன்னாடி பிடிச்சி இருந்து எங்களை அறிமுகப்படுத்தல இருந்தீங்களப்பா, இந்த சவாலை விட்டுட்டு இருக்கான 10 வருஷமா ஏன் ஏத்துக்கலங்கிற ஒருத்தர் அன்னைக்கு ஏத்திருந்தா விவகாரம் முடிஞ்சு போயிருக்குமா? ஈஸியா முடிஞ்சிருக்கும்ல. அதான பக்கத்துல நாங்க தூரத்தில் இருக்கோம், சங்கரமந்தல் எங்க, காயல்பட்டினம் எங்க, நாகூர் எங்க, காயல்பட்டினம் எங்க, அவ்வளவு கிட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, எதையும் இப்படித்தான் அது மாதிரி செய்யது முகமது புஸ்தகம் வெளியிட்டாருனாங்க. அதே நேரத்தில் கோட்டார் விவாதம் தான் அதுக்கு காரணமா இருந்துச்சு வளர்ச்சிக்குன்னா. கோட்டார் விவாதம் என்ன? கமாலுதீன் மதனி விவாதமா? கோட்டார் விவாதம்னா இங்க உள்ள இந்த சகோதரர்கள் எல்லாம் பங்கு இல்லையா? அதுல எல்லாத்துலயும் மக்கள் வந்ததுலயும் வேண்டான்னு மட்டும் இல்ல, எந்த செய்யது முகமது மதனி புஸ்தகத்தை காட்டிக்கிட்டு இவர் வசீலா தேடுவன்னு சொல்றாரோ அவர் நீங்களும் இதை கலந்துக்கிறீங்க. வேஸ்ட் பிரதா இதெல்லாம் கலந்துக்கிற முடியாது. என்ன நீங்க விவாதம் பண்ண போறீங்க? மார்க்கத்தில் கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அவர் தானே நீங்க பிரதோஷ மார்சா முதல்வருங்கிறீங்க. அப்ப விவாதம் வேணான்னு சொன்னவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த விவாதம் தான் தீர்ப்பு முனையா இருந்தது. அது ஓம் பங்கு என்ன? கோட்டார்ல நடந்தது என்பதை தவிர கமாலுதீன் மதனி பங்கு என்ன? இதெல்லாம் எதுக்கு பெருமையை சொல்லிட்டு இருக்கிறார் அவரு? அதாவது அவர் செஞ்சதை சொன்னா நான் ஒத்துக்கிறேன். சும்மா எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சேன்னு இருந்தா அது இது நல்ல முறையில் இதை நான் ஏத்துக்கிற முடியாது. இது மாதிரியான பேச்சுக்கள் அவர் பேசுறாரு. இதுதான் இதுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில். அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ஜாக்கோட ரொம்ப நெருங்கி இருந்தீங்க. உலகத்தை கேசட்ல உள்ளது கமாலுதீன் கேட்கக்கூடிய உள்ளது, நெருக்கமா இருந்தீங்க. எப்போ உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு பிளவு வந்துச்சுன்னு சொன்னா, எப்ப தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து உங்களுக்கும் ஜாக்குள்ள பிரச்சனை ஏற்படுச்சு. இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்பது தீனை நிலைநாட்டுவதற்காக அல்ல, அதை எல்லா பேரும் இருப்பான் அப்படின்னு நீங்க சொன்னதுல இருந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மார்க்கத்திற்கு ஆதரவானதல்ல,
மார்க்கத்தை நிலைநாட்ட இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்பது நீங்கள் பேசிய கேசட்டிலிருந்தே கமால் மதனி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து உங்கள்ட்ட ஒரு கேள்வியை தொடுக்கிறார். இதுல இருந்து தெரியவில்லையான மக்கள்கிட்ட கேட்கிறார். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதாவது இதுக்கு நான் பல விஷயங்களை பதிலா சொல்ல விரும்புறேன்.